மைதா 250 கிராம், வேக வச்ச உருளைக்கிழங்கு 200 கிராம், ரவை 2 டேபிள் ஸ்பூன், கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் துருவிக்கிறோம். ஆக்சுவலி துருவணுங்கிறது அவசியம் கிடையாது. சில சமயம் நம்ம உருளைக்கிழங்கை மசிக்கிறப்போ ஒன்றும் பாதியமாக மசியப்படும். ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல துருவிக்கிறோம். ஸோ இப்போ துருவினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கை மசிச்சுக்கிறோம் நல்லா. இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு உருளைக்கிழங்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மைதா, ரவை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மாவு மாதிரி பசைஞ்சிக்கிறோம். இப்போ மாவு நம்ம மாவு பசையறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே போதும் மாவு பசையறதுக்கு. இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு துணியை போட்டு மூடி வச்சிட போகிறோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ மாவு ரெடி. அண்ட் இது சும்மா ஒரு தடவை நம்ம பசைஞ்சிக்கிட்டு நம்ம நார்மலாக பூரிக்கோ சப்பாத்திக்கோ உருட்டுற மாதிரி தான் மாவு உருட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பூரி பண்ணுற மாதிரியே தான் மாவை திரட்டிட்டு எண்ணெய் கொதித்ததும் எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த பூரியை எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். வாவ், இப்போ பூரி சூப்பராக ஒப்பி வருது. அண்ட் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா.